வத்த குழம்பு வீட்டில் பண்ணால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதுவே கல்யாண வீடுனா வத்த குழம்பு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன மாதிரி வத்த குழம்பு லவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகா, நல்ல மிளகு, வெந்தயம், பச்சரிசி, வெள்ளை எள்ளும், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரேஷியோஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். இது நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கையளவு சுண்டைக்காய் வத்தலை கருகாம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 25 போல சின்ன உள்ளியும் 10 பல் போல பூண்டும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணியும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற பவுடரை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் வத்த குழம்பு பண்றீங்களோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆனதும் ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஓபன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சுண்டைக்காய் வத்தலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிஷம் மறுபடியும் லிட் போட்டு கொதிக்க விட்டு ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா தள தளன்னு எண்ணெய் மிதக்க மிதக்க சம்பவம் ரெடி.